எல்லாருக்கும் வணக்கம். 12 ராசிகளின் பயணத்தில் கையில் வில்லை ஏந்தி ஆகாயத்தில் இருக்கும் லட்சியத்தை நோக்கி அம்பு தொடுக்கும் அந்த தர்மத்தின் தலைவனை பற்றித்தான் இன்றைக்கு நாம் பார்க்க போகிறோம். ஆம், இன்றைக்கு நாம் பார்க்க போகும் அந்த உன்னதமான ராசி தனுசு. தனுசு ராசிக்காரர்களை நீங்கள் வளைக்க முடியாது. ஏனென்றால் அவர்கள் நிமிர்ந்து நிற்பதற்காகவே பிரபஞ்சத்தால் உருவாக்கப்பட்டவர்கள். ஏன் இப்படி சொல்கிறேன் என்று தெரியுமா? உலகத்தில் எத்தனையோ ராசிகள் இருக்கலாம். ஆனால் எப்பேற்பட்ட கஷ்டமான சூழலிலும் சோர்ந்து போகாமல் அடுத்தது என்ன என்று நேர்மறையாக சிந்திக்கும் அந்த வெற்றி புத்தி தனுசு ராசியினருக்கு பிறப்பிலேயே இருக்கிறது. இதத்தான் சித்தர்கள் தனுசு ராசியின் லட்சிய ஞானக்கண் அப்படின்னு சொல்றாங்க. விருச்சிகத்தின் ஞானக்கண் மர்மத்தை பார்க்கும். ஆனால் இன்றைக்கு நாம் பார்க்க போகும் இந்த தனுசு ராசியின் 3வது கண் ஒருவரின் தகுதியையும் மற்றும் அந்த செயலின் உயர்ந்த நோக்கத்தையும் பார்க்கும். ஆமாம் நண்பர்களே, ஒரு நபர் உங்கள் முன்னால் வந்து எவ்வளவுதான் பந்தாவாக பேசினாலும் உங்கள் அந்த தீர்க்கமான ஞான பார்வை, அவரின் பேச்சில் இருக்கும் உண்மை எத்தனை சதவீதம், அதில் இருக்கும் தர்மம் எத்தனை சதவீதம் என்பதை ஒரு நொடியில் துல்லியமாக காட்டிவிடும். உங்களிடம் யாராவது ஒரு நபர் மிக தாழ்வான எண்ணத்தோடு அல்லது ஒரு குறுக்கு வழியில் முன்னேற திட்டம் போட்டு வருகிறார்கள் என்று வைத்துக் கொள்வோம். மற்றவர்கள் எல்லாம் அந்த லாபத்தை பார்த்து ஆசைப்படுவார்கள். ஆனால் ஒரு தனுசு ராசிக்காரர் மட்டும் இதுல தர்மம் இருக்கிறதா என்று யோசிப்பார். ஏன்னா தனுசு என்பது உபய நெருப்பு தத்துவம். இது ஒரு விளக்கை போல மற்றவர்களுக்கு வழிகாட்டும். இவன் சொல்வது லாபமாக தெரியலாம், ஆனால் இது நீதியான வழி அல்ல என்று இவர்களின் ஆழ்மனம் ஒரு எச்சரிக்கை மணியை ஓயாமல் ஒலிக்கும். இது ஏதோ வெறும் பிடிவாதம் கிடையாது நண்பர்களே. இது தனுசு ராசிக்கு தேவர்களின் குருவான பிரகஸ்பதி எனும் குரு பகவான் வழங்கிய ஒரு மிகப்பெரிய வரம். குரு என்றால் இருளை நீக்குபவர். இவர்களின் ஒரு முகம் விளையாட்டுத்தனமான குழந்தையாக தெரியும். ஆனால் இவர்களின் இன்னொரு முகம் உலகத்தையே வழிநடத்தும் ஒரு சிறந்த ஆசானாக இருக்கும். ஆனா இவ்வளவு உயர்ந்த லட்சியம் கொண்ட தனுசு ராசிக்காரர்கள் சில நேரங்களில் தங்களின் அந்த அதீத நேர்மையாலும் மற்றும் சற்று என்று பேசிவிடும் வெளிப்படையான குணத்தாலும் மற்றவர்களால் தவறாக புரிந்து கொள்ளப்படுகிறார்களே. அது ஏன்? இவர்களின் இந்த தீர்க்கமான லட்சிய புத்தியை எப்படி இன்னும் 100 மடங்கு கூர்மையாக்குவது? உங்கள் முன்னால் வந்து நிற்கும் ஒரு நபர் உங்கள் உயரத்திற்கு துணையாக வரும் நண்பனா அல்லது உங்கள் வேகத்தை தடுக்க வரும் தடையா என்பதை ஒரே நொடியில் கண்டுபிடிப்பது எப்படி? இந்த 30 நிமிஷ காணொளியில் தனுசு ராசியின் அந்த லட்சிய ஞான கண்ணை பற்றியும் சித்தர்கள் மறைத்து வைத்த குருவின் ரகசியங்களை பற்றியும் விரிவாக பார்க்க போகிறோம். நீங்கள் ஒரு தனுசு ராசியாக இருந்தால் உங்களுக்குள்ளேயே உறங்கிக் கொண்டிருக்கும் அந்த அபூர்வமான தர்ம சக்தியை பற்றி தெரிந்து கொள்ள இந்த காணொளியை ஒரு நொடி கூட தவிர்க்காமல் முழுமையாக பாருங்கள். வாங்க, தனுசுவின் அந்த பிரம்மாண்டமான லட்சிய உலகத்துக்குள்ள போகலாம். தனுசுவின் நெருப்பு தத்துவம் மற்றும் குருவின் அந்த லட்சிய புத்தி. நண்பர்களே, தனுசு ராசியின் அந்த அசைக்க முடியாத தன்னம்பிக்கைக்கும் இலக்கை நோக்கிய வேகத்திற்கும் பின்னால் இருக்கும் ரகசியங்களை இப்போது நாம் கொஞ்சம் ஆழமாக ஆராய்வோம். 12 ராசிகளிலேயே தனுசு என்பது நெருப்பு தத்துவம் கொண்ட ராசி. ஆனால் இது மேஷத்தை போல காட்டு தீயோ அல்லது சிம்மத்தை போல கதிரவன் நெருப்போ அல்ல. இது ஒரு யாக குண்டத்தின் நெருப்பு அல்லது வழிகாட்டும் தீப்பந்தம். நெருப்பு தத்துவம் இருளை நீக்கும் ஒளி. தனுசு என்பது ஒரு உபய நெருப்பு தத்துவம். நெருப்பு எப்படி இருளை போக்கி வெளிச்சத்தை கொடுக்குமோ அதே போலத்தான் தனுசு ராசிக்காரர்களின் புத்தியும். இவர்களின் அந்த லட்சிய ஞானக்கண் ஒரு பிரச்சனையின் இருண்ட பக்கத்தை பார்க்காது. அந்த பிரச்சனையை தீர்த்து வெளிச்சத்திற்கு வரும் வழியை பார்க்கும். எல்லாரும் முடியாது என்று சொல்லும் ஒரு காரியத்தை எப்படி சாத்தியமாக்குவது என்ற அந்த தொலைநோக்கு பார்வை இவர்களுக்கு பிறப்பிலேயே உண்டு. இவன் நம்மை தடுக்க பார்க்கிறான், ஆனால் நம் இலக்கு இதோ தெரிகிறது என்று இவர்களின் ஆழ்மனம் ஒரு அம்பை போல பாயும். குரு பகவான் வழங்கும் ஞான விசை. தனுசு ராசிக்கு அதிபதி அறிவின் கடவுளான பிரகஸ்பதி எனும் குரு பகவான். குரு என்றால் கணம் அல்லது பெரியது என்று பொருள். இவர்களின் மூளை ஒரு குறுகிய வட்டத்தில் சிந்திக்காது, உலகளாவிய ரீதியில் தான் சிந்திக்கும். ஒரு நபர் உங்களிடம் ஒரு சிறு தந்திரத்தை செய்ய நினைத்தால் உங்கள் அந்த பரந்த ஞானம் அவனது அந்த சிறுபிள்ளைத்தனமான புத்தியை ஒரு நொடியில் எடை போட்டுவிடும். குருவின் அருள் இருப்பதால் தர்மத்திற்கு புறம்பான ஒரு விஷயம் உங்கள் முன்னால் நடக்கும்போது உங்கள் லட்சிய ஞான கண் சிவந்துவிடும். நேர்மை எனும் அம்பு. தனுசு ராசியினருக்கு பொய் சொல்வதும் பிடிக்காது, பொய் சொல்பவர்களையும் பிடிக்காது. இதனால்தான் இவர்களின் ஞானக்கண் ஒருவரை பார்க்கும் போதே இவன் நேர்மையாக பேசுகிறானா அல்லது காரியத்தை சாதிக்க புகழ்கிறானா என்று சரியாக எடை போடும்.
மற்றவர்கள் ஒருவனை வசப்படுத்த தந்திரமாக பேசுவார்கள். ஆனால் தனுசு ராசியினர் ஒரு அம்பை போல உண்மையை நேரடியாக பேசுவார்கள். அந்த நேர்மைதான் உங்களின் மிகப்பெரிய பலம் மற்றும் பாதுகாப்பு. தகுதியை எடை போடும் கலை. தனுசு ராசியினருக்கு ஒரு விசித்திரமான சக்தி உண்டு. ஒரு நபர் உங்களிடம் ஒரு பெரிய பொறுப்பை கேட்கிறார் என்றால் அவருக்கு அந்த பொறுப்பை சுமக்கும் தகுதி இருக்கிறதா என்பதை உங்கள் லட்சிய கண் கண்டுபிடித்துவிடும். ஒரு வேடதாரி உங்கள் முன்னால் வேதாந்தம் பேசினால் அவனது வார்த்தைகளில் இருக்கும் ஆழமின்மையை உங்கள் புத்தியுடனே பிடித்துவிடும். உயர்ந்த இடத்தில் இருக்க வேண்டியவன் இவன் அல்ல என்று உங்கள் உள்ளுணர்வு ஒரு தீர்ப்பை எழுதிவிடும். எதையும் சுட்டரிக்கும் லட்சியம். தனுசு ராசி என்பது தோல்வியை ஒப்புக்கொள்ளாத ராசி. இவர்களின் ஒரு பார்வை போதும் தடைகளை சுட்டெரித்து முன்னேற. அந்த பார்வையில் இருக்கும் அந்த தன்னம்பிக்கைதான் தனுசுவின் அத்தனை வெற்றிகளுக்கும் சாவி. அறம் வெல்லும், தர்மம் ஜெயிக்கும் என்பது இவர்களின் அசைக்க முடியாத கொள்கை. நண்பர்களே, உங்கள் லட்சிய திறன் என்பது ஒரு மிகப்பெரிய பலம். ஆனால் சில நேரங்களில் நீங்கள் பேசும் அந்த வெளிப்படையான உண்மை மற்றவர்களை காயப்படுத்தலாம். உங்களிடம் யாராவது ஒரு நபர் மிக தந்திரமாக பேசி அதை உங்கள் அந்த லட்சிய புத்தியால் நீங்கள் ஒரு சிறு வார்த்தையை வைத்து பிடித்த அனுபவம் உண்டா? இவன் சொல்லும் வழியில் அறமில்லையே என்று உங்கள் உள்மனம் சொன்னதை நீங்கள் உணர்ந்ததுண்டா? அந்த அனுபவத்தை மறக்காமல் கீழே உள்ள கருத்து பெட்டியில் பகிருங்கள். ஏன்னா உங்கள் லட்சியம்தான் இந்த பிரபஞ்சத்தின் அக்னி. சித்தர்கள் கூறும் தர்ம சித்தி தனுசு ராசியின் அந்த ரகசிய பயிற்சிகள். நண்பர்களே, இப்போது நாம் இந்த தேடலின் மிக உன்னதமான ஒரு போர்க்களத்தில் அர்ஜுனனுக்கு கிருஷ்ணன் உபதேசம் செய்தது போன்ற ஒரு பகுதிக்கு வந்திருக்கிறோம். தனுசு ராசியினருக்கு பிறப்பிலேயே அந்த லட்சிய புத்தியும் நேர்மையும் இருந்தாலும் அதை எப்படி ஒரு மகா சக்தியாக மாற்றி நினைத்த இலக்கை 100% துல்லியமாக தாக்குவது. சித்தர்கள் தங்கள் ஏடுகளிலே தனுசு ராசியினருக்காகவே சில அபூர்வமான தனுர்வேத ரகசியங்களை மறைத்து வைத்துள்ளனர். அநாகத மற்றும் விசுத்தி சக்கரத்தின் மேன்மை. நமது உடலில் இருக்கும் அநாகத சக்கரம் இதய மையம் மற்றும் தொண்டை பகுதி விசுத்தி சக்கரம் வாக்கு மையம் ஆகிய இரண்டுக்கும் தனுசு ராசியினரிடம் ஒரு நேரடி தொடர்பு உண்டு. தனுசு ராசி என்பது தேவர்களின் குருவான பிரகஸ்பதியின் ஆதிக்கம் பெற்றது. குரு என்றால் ஒளி. சித்தர்கள் சொல்கிறார்கள், நெஞ்சில் தர்மம் இருந்தால் சொல்லில் அக்னி பிறக்கும். தனுசு ராசிக்காரர்கள் எப்போது தங்களின் லட்சியத்தில் உறுதியாக இருக்கிறார்களோ அப்போது அவர்களின் அந்த லட்சிய ஞானக்கண் விழித்துக் கொள்ளும். நீங்கள் கவனித்து பார்த்தால் தெரியும், நீங்கள் ஒரு உண்மையை உறக்கச் சொல்லும் பொழுது உங்கள் பேச்சில் ஒரு விதமான காந்த சக்தி பிறக்கும். எதிரில் இருப்பவர் அதற்கு மறுப்பு சொல்ல அஞ்சுவார். வில்லும் அம்பும் மூச்சு காற்று தத்துவம். சித்தர்கள் தனுசு ராசியினரை உள்நோக்கிய வீரத்தின் அடையாளங்கள் என்கிறார்கள். வில்லின் நாணை இழுப்பது என்பது நம் மூச்சை உள்ளிழுத்து தடுத்து நிறுத்தும் கும்பகம் போன்றது. அந்த அம்பு விடுபடுவது என்பது நம் லட்சியத்தை நோக்கி ஆற்றலை செலுத்துவது. உங்களுக்கு ஒரு காரியத்தில் வெற்றி கிடைக்குமா என்ற சந்தேகம் வரும்போது அல்லது ஒரு பெரிய லட்சியத்தை தொடங்க போகும்போது உங்கள் முதுகெலும்பை நேராக வைத்து அமருங்கள். தனுசு ராசியினருக்கு தர்மத்தின் பக்கம் நிற்கும் போது உடலில் ஒரு விதமான சூடு அல்லது ஒரு மங்களமான ஒளி தோன்றும். இந்த பயிற்சியை சரியாக செய்தால் உங்கள் இலக்கில் இருக்கும் தடைகளை உங்கள் லட்சிய கண் ஒரு நொடியில் சுட்டெரித்துவிடும். இலக்கு தியானம் தரும் ரகசிய பயிற்சி. சித்தர்கள் தனுசு ராசியினருக்கு ஒரு முக்கியமான தியான முறையை சொல்கிறார்கள். இது உங்கள் சிதறிப்போகும் எண்ணங்களை ஒரு அம்பை போல கூர்மையாக்கி வெற்றியை நோக்கி செலுத்தும். தங்க ஒளி தியான பயிற்சி. தனுசு ராசிக்கு உகந்த நிறம் மஞ்சள் மற்றும் பொன்னிறம். ஒரு அறையில் அமர்ந்து தூரத்தில் ஒரு புள்ளியை தீர்மானியுங்கள். அதை உங்கள் லட்சியமாக கற்பனை செய்யுங்கள். உங்கள் நெற்றி புருவ மத்தியில் இருந்து ஒரு தங்க நிற அம்பு பாய்ந்து அந்த இலக்கை தாக்குவது போல பாவனை செய்யுங்கள். உங்கள் எண்ணங்கள் எப்போது அந்த இலக்கில் மட்டும் நிலைக்கிறதோ அப்போது உங்கள் லட்சிய ஞானக்கண் விழித்துக் கொள்ளும். இந்த பயிற்சி உங்கள் சொல்லுக்கு ஒரு வாக்கு பலித்தத்தை தரும். நீங்கள் எதை நினைத்தாலும் அது அப்படியே நடக்கும் சூழல் உருவாகும். தர்மத்தை வெற்றியாக மாற்றும் வித்தை தனுசு ராசியினருக்கு பொய் பிடிக்காது. ஆனால் சித்தர்கள் சொல்வது என்னவென்று தெரியுமா? உண்மை கசப்பானாலும் அதுவே உன்னை உயர்த்தும் ஊரம். நீங்கள் ஒருவரை எடை போடும் முன் அவரிடம் இருக்கும் தார்மீக பண்புகளை கவனியுங்கள். அப்போது உங்கள் லட்சிய ஞானக்கண் அவர் உங்கள் வெற்றிக்கு பக்கபலமாக இருப்பாரா அல்லது உங்கள் காலை பிடித்து இழுப்பாரா என்பதை காட்டும். இதுதான் தனுசுவின் ரகசிய பலம். மற்றவர்களுக்கு ஒரு விஷயம் கஷ்டமாக தெரியும், ஆனால் உங்களுக்கு அது அந்த உச்சியை அடையும் ஏணியாக மாறும். இந்த திறமைதான் உங்களை ஒரு சிறந்த வழிகாட்டியாகவும் உலகை ஆளும் ஆளுமையாகவும் மாற்றுகிறது.
குருவின் அருள் மற்றும் மஞ்சள் வண்ண ரகசியம். குரு பகவான் அறிவின் அதிபதி என்பதால் தனுசு ராசியினர் தேவையற்ற பிடிவாதம் அல்லது ஈகோவில் சிக்கிக் கொள்ளும் போது அவர்களின் அந்த ஆய்வு புத்தி திசை மாறிவிடும். சித்தர்கள் இதற்காக அரச மரம் வழிபாட்டை செய்ய சொல்கிறார்கள். இது உங்கள் புத்தியை சமநிலைப்படுத்தும். மனம் தூய்மையாக இருந்தால் மட்டுமே உங்கள் ஞானக்கண் சொல்லும் அந்த பிரம்மாண்டமான எதிர்கால திட்டங்களை உங்களால் உணர முடியும். நண்பர்களே, தனுசு ராசியினர் இந்த பூமியின் ஆசான்கள். உங்கள் புத்தி என்பது மற்றவர்களுக்கு வழிகாட்டும் ஒரு தீப்பந்தம். உங்களுக்கு முன்னால் நடந்த ஒரு அநீதியை உங்கள் நேர்மையான பேச்சால் நீங்கள் தட்டி கேட்ட அனுபவம் உண்டா? இவன் போடும் திட்டம் தர்மத்திற்கு புறம்பானது என்று உங்கள் உள்ளுணர்வு சொன்னது அப்படியே பலித்திருக்கிறதா? அந்த சம்பவத்தை மறக்காமல் கீழே உள்ள கருத்து பெட்டியில சொல்லுங்கள். ஏன்னா இது வெறும் ராசி பலன் அல்ல, இது உங்களுக்குள் இருக்கும் தர்மத்தின் போர். துரோகிகளையும் உங்கள் வெற்றியை தடுக்க வரும் போலி முகமூடிகளையும் அடையாளம் காண தனுசு ராசிக்கான 5 ரகசிய அடையாளங்கள். நண்பர்களே, இப்போது நாம் தனுசு ராசியின் அந்த லட்சிய ஞான கண்ணின் மிக முக்கியமான இடத்திற்கு வந்திருக்கிறோம். உங்களை பொறுத்தவரை உலகம் என்பது ஒரு நேர்கோடு, அங்கே பொய்களுக்கு இடமில்லை. ஆனால் உங்கள் இந்த வெளிப்படையான குணத்தையே தங்களுக்கு சாதகமாக பயன்படுத்தி கொண்டு உங்கள் முதுகில் குத்த காத்திருக்கும் நரிகளை அடையாளம் காண்பது எப்படி? உங்கள் புத்தி அந்த துரோகிகளை இந்த 5 வழிகளில் உங்களுக்கு துல்லியமாக காட்டிவிடும். தர்மத்திற்கு புறம்பான குறுக்கு வழிகளை போதிப்பவர்கள் தனுசு ராசியினருக்கு உழைப்பின் மீதும் நேர்மையான வெற்றியின் மீதும் அதீத நம்பிக்கை உண்டு. ஒரு நபர் உங்களிடம் வந்து, ஏன் இவ்வளவு கஷ்டப்படுகிறாய்? இதோ ஒரு குறுக்கு வழி இருக்கிறது, இதை செய்தால் ஒரே நாளில் கோடீஸ்வரன் ஆகிவிடலாம் என்று ஆசை காட்டுகிறார் என்றால் அங்கே ஆபத்து ஒளிந்திருக்கிறது என்று அர்த்தம். உங்கள் லட்சிய ஞானக்கண் அப்போது ஒரு எச்சரிக்கை மணியை ஒலிக்கும். தர்மம் இல்லாத வெற்றி நிலைக்காது என்று உங்கள் ஆழ்மனம் சொல்லும். உங்களை நேர்மையற்ற பாதைக்கு தூண்டுபவன் எவனும் உங்கள் நண்பன் அல்ல, அவன் உங்கள் நற்பெயரை அழிக்க வந்த எட்டப்பன். உங்கள் லட்சியத்தை கண்டு எள்ளி நகையாடுபவர்கள். தனுசு ராசி என்பது ஆகாயத்தை பார்த்து அம்பு தொடுக்கும் ராசி. உங்கள் கனவுகள் எப்போதும் பெரியதாக இருக்கும். ஒரு நபர் உங்கள் கனவுகளை கேட்டுவிட்டு, இதெல்லாம் நடக்கிற காரியமா, உனக்கு ஏன் இவ்வளவு பேராசை என்று உங்கள் தன்னம்பிக்கையை சிதைக்க முயல்கிறார் என்றால் அவர் உங்கள் வளர்ச்சியை பார்த்து பொறாமைப்படுகிறார் என்று அர்த்தம். உங்கள் அந்த தீர்க்கமான ஞான பார்வை அவரின் கிண்டலுக்கு பின்னால் இருக்கும் பயத்தை பிடித்துவிடும். உங்களை சிறுமைப்படுத்துபவர்கள் உங்கள் லட்சிய பயணத்தின் தடை கற்கள் மட்டுமே. குரு வேடமிட்டு வரும் போலி வழிகாட்டிகள். நீங்கள் அறிவை மதிப்பவர்கள் என்பதால் உங்களை விட தெரிந்தவர்கள் போல காட்டிக்கொள்பவர்களை எளிதில் நம்பிவிடுவீர்கள். இதை சாதகமாக பயன்படுத்தி ஒரு நபர் உங்களுக்கு தவறான ஆலோசனைகளை வழங்கி உங்களை திசை திருப்ப முயல்வார். உங்கள் லட்சிய ஞானக்கண் அவரின் வார்த்தைகளில் இருக்கும் முரண்பாடுகளை கவனிக்கும். இவன் சொல்வது அறிவுரை போல தெரிந்தாலும் அது நம்மை பள்ளத்தில் தள்ளுகிறதே என்று உங்கள் உள்ளுணர்வு சொல்லும். உண்மையான குரு உங்களை உயர்த்துவார், போலி குரு உங்களை அடிமையாக்குவார். தர்ம சங்கடமான சூழலில் கை கழுவுபவர்கள். தனுசு ராசியினர் எதற்கும் அஞ்சாமல் உண்மையை உறக்கச் சொல்பவர்கள். ஒரு பிரச்சனை வரும்போது நீங்கள் நீதியின் பக்கம் நிற்பீர்கள். அந்த சமயத்தில் உங்களை முன்னே தள்ளிவிட்டு பின்னால் இருந்தவர்கள் தந்திரமாக நழுவி விடுவார்கள். நான் அப்படி சொல்லவே இல்லை என்று அவர்கள் பல்ட்டி அடிக்கும்போது உங்கள் லட்சிய ஞானக்கண் அவர்களின் கோழைத்தனத்தை கண்டுபிடித்துவிடும். வெற்றி கொண்டாட்டத்தில் முன்னால் நிற்பவர்களை விட ஆபத்து காலத்தில் உங்கள் பின்னால் நிற்பவர்களே உண்மையான விசுவாசிகள். உங்கள் ரகசிய திட்டங்களை உளவு பார்ப்பவர்கள். உங்களுக்கு தந்திரங்கள் தெரியாது என்பதால் உங்கள் திட்டங்களை எல்லாரிடமும் பகிர்ந்து கொள்வீர்கள். ஆனால் ஒரு நபர் உங்கள் திட்டங்களை மட்டும் கேட்டுவிட்டு அதற்கு எந்த உதவியும் செய்யாமல் மர்மமாக இருக்கிறார் என்றால் அவர் உங்கள் ஐடியாவை திருட காத்திருக்கிறார் என்று அர்த்தம். உங்கள் ஞானக்கண் அவரின் அதிகப்படியான மௌனத்தை கவனிக்கும். இவன் ஏன் நம் திட்டங்களை மட்டும் இவ்வளவு நுணுக்கமாக குறிப்பிடெடுக்கிறான் என்று உங்கள் ராஜதந்திர புத்தி உடனே கணக்கு போட்டுவிடும். நண்பர்களே, தனுசு ராசிக்காரர்கள் ஏமாறுவது அவர்களின் அறியாமையால் அல்ல, அவர்களின் தூய்மையான இதயத்தால். ஒரு நபர் நேர்மையற்றவர் என்று உங்கள் லட்சிய கண் ஒரு முறை காட்டிவிட்டால் அவருக்கு மீண்டும் ஒரு வாய்ப்பு கொடுத்து உங்கள் வில்லை கீழே போட்டு விடாதீர்கள். உங்கள் நேர்மை உங்கள் பலம், அதை யாருக்காகவும் விட்டுக் கொடுக்காதீர்கள். உங்கள் வாழ்க்கையில் யாராவது உங்கள் லட்சியத்தை கிண்டல் செய்து பின்னாளில் நீங்கள் அதை சாதித்து காட்டிய அனுபவம் உண்டா? இவன் வழி சரி கிடையாது என்று உங்கள் மனதிற்கு முதலிலேயே தெரிந்தும் நீங்கள் தர்மத்திற்காக போராடிய தருணம் உண்டா? அந்த பாடத்தை மறக்காமல் கீழே உள்ள கருத்து பெட்டியில் சொல்லுங்கள். ஏன்னா தனுசுவின் அம்பு ஒருபோதும் இலக்கு மாறாது. தனுசு ராசியின் மறைமுக பலவீனங்களும்
அந்த லட்சிய சக்தியை பாதுகாக்கும் ரகசியங்களும். நண்பர்களே, இதுவரை நாம் தனுசு ராசியின் அசைக்க முடியாத தன்னம்பிக்கை மற்றும் அந்த லட்சிய ஞான கண்ணின் சிறப்புகளை பார்த்தோம். ஆனால் ஒரு வில் எவ்வளவுதான் வலிமையானதாக இருந்தாலும் அதன் நான் மிக அதிகமாக இழுக்கப்பட்டால் அது அருந்துவிடும் அல்லவா? அதே போலத்தான் தனுசு ராசியினரிடம் இருக்கும் சில இயல்பான குணங்கள் அவர்களின் அந்த மகா சக்தியை மழுங்கச் செய்துவிடும். அந்த பலவீனங்கள் என்ன? அவற்றை எப்படி முறியடிப்பது? சுடச்சூட பேசிவிடும் வெளிப்படைத்தன்மை. தனுசு ராசியினரின் மிகப்பெரிய பலமே அவர்களின் நேர்மைதான். ஆனால் அந்த நேர்மை சில நேரங்களில் ஒரு கூர்மையான அம்பை போல மற்றவர்களின் இதயத்தை நேரடியாக குத்திவிடும். உண்மைதானே சொல்கிறேன் என்ற பெயரில் ஒரு நபர் செய்த தவறை பலருக்கு முன்னால் நீங்கள் வெளிப்படையாக தோலுரித்து காட்டுவீர்கள். இது உங்களுக்கு நீதி வழங்கியது போன்ற திருப்தியை தரலாம், ஆனால் தேவையற்ற எதிரிகளை உருவாக்கும். ராஜதந்திரம் என்பது உண்மையை மறைப்பது அல்ல, உண்மையை சொல்ல வேண்டிய நேரத்தில் சொல்ல வேண்டிய முறையில் சொல்வதுதான். உங்கள் ஞானக்கண் உண்மையை கண்டாலும் உங்கள் நாக்கு அதை நிதானமாக வெளிப்படுத்த வேண்டும். அதீத தன்னம்பிக்கை எனும் ஆபத்து. என்னால் எதையும் சாதிக்க முடியும் என்ற உங்கள் எண்ணம் உங்களை உயரத்திற்கு அழைத்துச் செல்லும். ஆனால் சில நேரங்களில் இது தற்பெருமையாக மாறிவிடும். எதிரியின் பலத்தை மிகச் சாதாரணமாக எடை போட்டு விடுவீர்கள். அவன் எம்மாத்திரம் என்று நீங்கள் அசட்டையாக இருக்கும்போதுதான் எதிரி உங்களுக்கு எதிராக தந்திரமாக வலை விரிப்பான். ஒரு சிறந்த வில்வீரன் தன் இலக்கை துல்லியமாக கவனிப்பது போல தன் எதிரியின் சிறு அசைவையும் கவனிக்க வேண்டும். அசட்டு துணிச்சல் உங்கள் லட்சிய கண்ணை மறைத்துவிடும். எதையும் அரைகுறையாக விட்டுவிடும் அவசரம். தனுசு ராசி என்பது வேகமான நெருப்பு தத்துவம். ஒரு புதிய விஷயத்தை தொடங்கும் போது உங்களுக்கு இருக்கும் அந்த ஆர்வம் அந்த வேலை முடியும் வரை இருப்பதில்லை. பாதியிலேயே ஒரு சலிப்பு ஏற்பட்டு அடுத்தது என்ன என்று உங்கள் மனம் தாவத் தொடங்கும். இதனால்தான் பல தனுசு ராசியினர் அறிவாளிகளாக இருந்தாலும் ஒரு முழுமையான வெற்றியாளராக மாறுவதில் தாமதம் ஏற்படுகிறது. உங்கள் அம்பை தொடுத்து விட்டால் அது இலக்கை தாக்கும் வரை உங்கள் கவனம் சிதறக்கூடாது. உங்கள் லட்சிய சக்தியை பாதுகாத்து வளர்ப்பது எப்படி? உங்கள் அந்த லட்சிய ஞானக்கண் எப்போதும் ஒரு தீர்க்கதரிசியைப் போல துல்லியமாக இருக்க வேண்டும் என்றால் நீங்கள் இந்த வாழ்வியல் முறைகளை கடைபிடிக்க வேண்டும். முதலாவதாக நிதானம் எனும் கவசம். தனுசு ராசியினர் பேசும் முன்பும் முடிவெடுக்கும் முன்பும் ஒரு நிமிடம் மௌனமாக இருக்க பழகுங்கள். அந்த மௌனத்தில் தான் குரு பகவானின் உண்மையான வழிகாட்டுதல் உங்களுக்கு கிடைக்கும். நீங்கள் அவசரமாக எடுக்கும் முடிவுகள் உங்கள் லட்சியத்தை சிதைக்கும். நிதானம் இருந்தால் மட்டுமே உங்கள் ராஜதந்திரம் முழுமை பெறும். இரண்டாவதாக குருவின் அருளை தேடுதல். உங்கள் ராசிக்கு அதிபதி குரு பகவான் என்பதால் ஆசிரியர்கள், பெரியவர்கள் மற்றும் முன்னோர்களை மதிப்பதை ஒருபோதும் விட்டுவிடாதீர்கள். வியாழக்கிழமைகளில் தட்சிணாமூர்த்தி வழிபாடு செய்வது அல்லது ஏழை மாணவர்களின் கல்விக்கு உதவுவது உங்கள் புத்தியை ஒரு பிரகாசமான ஒளியாக மாற்றும். தர்மம் செய்ய உங்கள் லட்சிய ஞானக்கண் கூர்மையடையும். மூன்றாவதாக ஆரோக்கியமான பிடிவாதம். நேர்மையான விஷயங்களில் பிடிவாதமாக இருங்கள், ஆனால் ஈகோவிற்காக பிடிவாதம் பிடிக்காதீர்கள். உங்கள் கருத்துதான் உயர்ந்தது என்று வாதிடுவதை விட்டுவிட்டு மற்றவர்களின் ஆலோசனைகளில் இருக்கும் நல்ல விஷயங்களையும் உங்கள் தராசு புத்தியால் துலாம் தொடர்பால் எடை போடுங்கள். மற்றவர்களை அரவணைத்துச் செல்பவனே உண்மையான தலைவன். நான்காவதாக உடற்பயிற்சி மற்றும் விளையாட்டு. தனுசு என்பது சுறுசுறுப்பான ராசி. ஏதாவது ஒரு விளையாட்டிலோ அல்லது யோகாசனத்திலோ உங்களை ஈடுபடுத்திக் கொள்ளுங்கள். உங்கள் உடலில் இருக்கும் அந்த அதீத நெருப்பு ஆற்றல் ஆக்கப்பூர்வமான ஒன்றாக மாறும்போது உங்கள் சிந்தனை தெளிவு அதிகரிக்கும். நண்பர்களே, தனுசு ராசியினர் இந்த பூமியின் வழிகாட்டிகள். உங்கள் புத்தி என்பது இருளை நீக்கும் ஒரு மகா ஒளி. உங்கள் அந்த திறமையை சரியான வழியில் பயன்படுத்தினால் இந்த உலகம் உங்களை பின்பற்றி வரும். வாழ்க்கையில் உங்கள் அந்த தீர்க்கமான கணிப்பால் ஒரு பெரிய தோல்வியை தவிர்த்து வெற்றியை அடைந்த அனுபவம் உண்டா? இதுதான் சரியான வழி என்று உங்கள் இதயம் சொன்னது அப்படியே பலித்திருக்கிறதா? அந்த உற்சாகமான சம்பவத்தை கீழே உள்ள கருத்து பெட்டியில் பகிருங்கள். ஏன்னா தனுசுவின் அக்னி தான் உலகத்தின் ஊக்கம். தனுசு ராசியும் தட்சிணாமூர்த்தியின் மௌன ஞான தத்துவமும். நண்பர்களே, தனுசு ராசிக்கு அதிபதி குரு பகவான். குருவின் உயர்ந்த வடிவம் மேதா தட்சிணாமூர்த்தி. கல்லால மரத்தின் அடியில் அமர்ந்து மௌனமாகவே சீடர்களின் சந்தேகங்களை தீர்த்தவர் அவர். இதில்தான் தனுசு ராசிக்காரர்களுக்கான ஒரு மாபெரும் ராஜதந்திர ரகசியம் ஒளிந்திருக்கிறது. உங்கள் லட்சிய ஞானக்கண் எப்போது மிக துல்லியமாக வேலை செய்யும் தெரியுமா? நீங்கள் அமைதியாக இருக்கும்போதுதான். நீங்கள் பேசிக்கொண்டே இருக்கும்போது உங்கள் சக்தி வீணாகிறது. ஆனால் நீங்கள் மௌனமாக ஒருவரை பார்க்கும்போது அவரின் தகுதி என்ன, அவர் சொல்லும் பொய் என்ன என்பதை
உங்கள் உள்மனம் ஒரு திரைப்படம் போல காட்டும். சித்தர்கள் சொல்வார்கள், மௌனம் கற்கும் பாடத்தை பேச்சால் கற்க முடியாது என்று. யாராவது உங்களை வாதத்தில் ஜெயிக்க நினைத்தால் அவர்களுக்கு தெரியாது உங்கள் மௌனம் அவர்களை சிந்திக்க வைத்து தோற்கடிக்கும் என்று. குரு எப்படி தர்மத்தை காப்பாரோ அப்படி உங்கள் லட்சியம் உங்கள் குடும்பத்தையும் உங்கள் கௌரவத்தையும் காக்கும். தர்மத்தின் வழியில் நீங்கள் எடுக்கும் ஒவ்வொரு அடியும் உங்களை ஒரு அதிசய மனிதனாக மாற்றும். இந்த தெய்வீக ஒளி உங்களுக்குள் இருப்பதால் தான் நீங்கள் செல்லும் இடமெல்லாம் ஒரு புதிய வழி பிறக்கிறது. 3 வாழ்வியல் களங்களில் தனுசுவின் லட்சிய ஞானக்கண். களம் 1, கல்வி மற்றும் வழிகாட்டுதல். நீங்கள் ஒரு ஆசிரியராகவோ அல்லது ஒரு மேலாளராகவோ இருக்கிறீர்கள் என்று வைத்துக் கொள்வோம். மற்றவர்கள் வெறும் வேலையை மட்டும் பார்ப்பார்கள். ஆனால் தனுசு ராசியினர் அந்த நபரிடம் இருக்கும் திறமை எது என்று தேடுவார்கள். ஒரு சாதாரண மனிதனுக்குள்ளும் ஒரு மிகப்பெரிய வீரனை உருவாக்கும் சக்தி உங்களுக்கு உண்டு. உங்கள் வெற்றி உங்கள் பதவியில் இல்லை, நீங்கள் உருவாக்கும் புதிய வெற்றியாளர்களில் இருக்கிறது. களம் 2, கடினமான சவால்கள். ஒரு பெரிய நஷ்டம் அல்லது தோல்வி வந்துவிட்டது. எல்லாரும் உட்கார்ந்து அழுது கொண்டிருப்பார்கள். ஆனால் தனுசு ராசியினர் மட்டும் சரி, அடுத்து என்ன செய்ய வேண்டும் என்று திட்டமிடுவார்கள். உங்கள் ஞானக்கண் விழுந்த இடத்தில் கிடப்பதை பார்க்காது, எழுந்து ஓட வேண்டிய பாதையை பார்க்கும். தோல்வியின் விளிம்பில் நின்று அதையே வெற்றிக்கான படிக்கட்டாக மாற்றுவதில் தனுசுவிற்கு நிகர் தனுசு மட்டுமே. களம் 3, சமூக நீதி மற்றும் உண்மை. ஒரு இடத்தில் அநீதி நடக்கிறது, மற்றவர்கள் பயந்து ஒதுங்குவார்கள். ஆனால் தனுசு ராசியினர் தனது வில் போன்ற வாக்கால் அந்த அநீதியை சுட்டெரிப்பார்கள். ஒருவரின் முகத்திற்கு நேராக நீ செய்வது தவறு என்று சொல்லும் துணிச்சல் உங்களுக்கு உண்டு. உங்கள் அந்த நேர்மையான பார்வைதான் துரோகிகளை உங்கள் முன்னால் நடுங்க வைக்கும். சித்த மருத்துவத்தின்படி தனுசு ராசி பித்தமும் வாதமும் கலந்த உடலமைப்பை கொண்டது. நெருப்பு தத்துவத்தின் வெப்பமும் காற்றின் வேகமும் எப்போதும் உங்களுக்குள் ஒரு உத்வேகத்தை கொடுத்து கொண்டே இருக்கும். இந்த தீராத ஆற்றல் தான் உங்கள் மூளையை எப்போதும் ஒரு இலக்கை நோக்கி ஓட வைக்கிறது. ஆனால் சித்தர்கள் ஒரு எச்சரிக்கையும் சொல்கிறார்கள். உங்கள் லட்சியத்தில் ஒரு தடை வரும்போது அல்லது நீங்கள் எதிர்பார்த்த வெற்றி தள்ளி போகும்போது உங்கள் உடலில் பித்தம் கூடி உங்கள் கண்கள் மற்றும் நரம்பு மண்டலத்தை பாதிக்கும். இதனால் தான் தனுசு ராசியினர் சில நேரங்களில் அதீத கோபத்தினால் தவறான முடிவெடுக்கிறார்கள். தினமும் சீரக நீர் அல்லது வெள்ளை தாமரை மலர்களை கொண்டு செய்த தேநீர் போன்ற குளிர்ச்சி தரும் விஷயங்களை சேர்த்துக் கொள்வதும் யோக நித்திரை செய்வதும் உங்கள் அந்த லட்சிய ஞானக்கண்ணை இன்னும் தீட்சண்யமாக மாற்றும். உங்கள் உடல் மற்றும் மனம் ஒரு நேர்கோட்டில் இருந்தால் நீங்கள் தொடுக்கும் அம்பு பிரபஞ்சத்தின் எந்த இலக்கையும் தப்பாமல் தாக்கும். நண்பர்களே, நாம் இப்போது தனுசு ராசியின் அந்த நேர்மையான ஒளிமயமான லட்சிய பயணத்தின் இறுதி தருணத்திற்கு வந்திருக்கிறோம். இதுவரை நாம் பார்த்த அத்தனை ரகசியங்களும் ஒரு மாபெரும் உண்மையைத்தான் உங்களுக்கு உறக்கச் சொல்கின்றன. தனுசு ராசி என்பது வெறும் கனவு காணும் ராசி அல்ல. அது இந்த உலகத்தின் அநீதிகளையும் அறியாமை இருளையும் தனது லட்சிய ஞான கண்ணால் சுட்டெரித்து தர்மத்தை நிலைநாட்ட பிறந்த ஒரு ஞான வில்வீரன். குரு பகவானின் செல்லப்பிள்ளையான நீங்கள் இந்த பூமியின் வழிகாட்டிகள். உங்கள் முன்னால் வந்து நிற்கும் ஒரு நபர் எவ்வளவுதான் தந்திரமாக பேசி உங்களை ஏமாற்ற முயன்றாலும் உங்கள் அந்த தீர்க்கமான நேர்மை பார்வை அவரின் வார்த்தைகளில் இருக்கும் போலித்தன்மையை ஒரு நொடியில் உங்களுக்கு அடையாளம் காட்டிவிடும். மற்றவர்கள் குறுக்கு வழியில் சென்று வீழும் இடத்தில் நீங்கள் தர்மத்தின் வழியில் சென்று ஒரு நிரந்தரமான வெற்றியை அடைவீர்கள். ஆனால் இந்த அசாத்தியமான லட்சிய சக்தியை நீங்கள் எப்போதும் தற்காத்துக் கொள்ள வேண்டுமென்றால் 2 முக்கியமான ரகசியங்களை உங்கள் மனதில் ஆழமாக பதித்துக் கொள்ளுங்கள். 1, உங்கள் வெளிப்படையான பேச்சால் நல்ல உறவுகளை இழந்து விடாதீர்கள். உண்மையை சொல்ல வேண்டிய முறையில் பக்குவமாக சொல்ல பழகுங்கள். 2, அவசரப்பட்டு பாதியிலேயே உங்கள் லட்சியத்தை கைவிட்டு விடாதீர்கள். அம்பு இலக்கை தாக்கும் வரை உங்கள் கவனம் சிதறக்கூடாது. எப்போது நீங்கள் நிதானமாகவும் தார்மீகமாகவும் செயல்படுகிறீர்களோ அப்போது இந்த பிரபஞ்சமே உங்களுக்கு கூடை பிடிக்கும். வாழ்க்கையில் பலமுறை நீங்கள் பிடிவாதக்காரர்கள் என்றும் யதார்த்தம் தெரியாதவர்கள் என்றும் மற்றவர்களால் விமர்சிக்கப்பட்டிருக்கலாம். ஆனால் நினைவில் கொள்ளுங்கள், ஒரு உயர்ந்த லட்சியம் கொண்டவனுக்குத்தான் இந்த உலகம் வழிவிடும். உங்கள் அந்த தன்னம்பிக்கையும் தளராத ஊக்கமும் தான் உங்களை ஒரு மிகப்பெரிய முன்னுதாரணமாக மாற்றப் போகிறது. இனி உங்கள் பாதையில் யாராவது சூழ்ச்சி செய்ய துணிந்தால் உங்கள் அந்த லட்சிய ஞான கண் ஒரு வழிகாட்டும் மொழியாக மாறி உங்களை காக்கும். அந்த குரு தட்சிணாமூர்த்தியின் அருளாசி எப்போதும் உங்கள் மேல் ஒரு ஞான கவசமாக இருக்கும். இந்த தகவல்கள் உங்கள் சிந்தனைக்கு ஒரு புதிய உத்வேகத்தை தந்திருக்கும் என்று நான் நம்புகிறேன். உங்கள் நேர்மையான சொல்லால்
அல்லது அந்த தீர்க்கமான கணிப்பால் ஒரு பெரிய தவறை நீங்கள் தடுத்து நிறுத்திய அந்த கெத்தான் தருணத்தை மறக்காமல் கீழே உள்ள கருத்து பெட்டியில் என்னுடன் பகிர்ந்து கொள்ளுங்கள். ஏன்னா தனுசுவின் அம்பு ஒருபோதும் குறி தப்பாது. இது போன்ற இன்னும் பல அரிய ஆன்மீக தகவல்கள். தர்மமே ஜெயம். அந்த பரம்பொருளின் அருள் உங்கள் அனைவருக்கும் கிடைக்கட்டும். ஓம் நமோ நாராயணாய். நன்றி.